தற்போது ஒரு அண்மை செய்தி, மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரூகன் ஆகியோருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, தற்பொழுது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் எந்த துறையின் சார்பாக இந்த நோபல் பரிசினை பகிர்ந்து கொள்கின்றார்கள்? கூடுதல் விவரங்கள். ராம்குமார், ஒவ்வொரு ஆண்டும் நோபல் பரிசு இந்த அக்டோபர் மாத காலகட்டங்களில் ஒவ்வொரு துறை வாரியாக அறிவிக்கப்பட்டு வரும். அதன் அடிப்படையில் அந்த முதலாவதாக மருத்துவத்துக்கான நோபல் பரிசு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட மருத்துவ துறையில சிறந்து விளங்கக்கூடிய நபர்களுக்கான அந்த பரிசானது வழங்கப்படும். இந்த முறை 2 நபர்களுக்கு இந்த நோபல் பரிசானது பகிர்ந்து அளிக்கப்படுவதாக தற்போது இந்த நோபல் பரிசு வழங்கக்கூடிய நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு மரபணு ஒழுங்குமுறை சிகிச்சைக்கு பிந்தைய மைக்ரோ RNR செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கான அந்த விருதானது தற்போது இருவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகன் ஆகிய இருவருக்கும் இந்த மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அந்த நோபல் பரிசு நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நோபல் பரிசு நிகழ்வானது டிசம்பர் மாதம் நடைபெற இருக்கு. கிட்டத்தட்ட 1901ஆம் ஆண்டிலும் தொடர்ச்சியாக இந்த நோபல் பரிசானது வழங்கப்பட்டு வருது. கிட்டத்தட்ட 122 ஆண்டுகளாக இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது இந்த மருத்துவத்திற்கான 2024ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. ராம்குமார், தகவலுக்கு நன்றி. ஆண்டுதோறும் மருத்துவம், இயற்பியல், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக பணியாற்றுவோருக்கு நோபல் பரிசானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இவ்வாண்டுக்கான நோபல் பரிசுக்கு மருத்துவத்துறையில் விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரூகன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்.